ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய இடத்துல போய் அச்சீவ் பண்ண முடியுமான்னு நினச்சா அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒருத்தர் காட்டிகிட்டு இருக்காரு. அவரை பற்றி தான் நம்ம இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாக்கர் கிங் என்று அழைக்கப்படுற T.Natarajan பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண சேலம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி சின்ன பூப்பட்டின்ற ஒரு கிராமத்துலேருந்து வந்து இப்போ வந்து ஐபிஎல்லே வந்து செம்மையாக வந்து போலிங் போட்டு எல்லாரையும் அவர் திரும்பி பார்க்க வச்சுருக்காங்க. அவர் இந்தியா டீமில் வந்து இப்போ ஆட வேண்டிய நிலமை வந்தாலும் ஒரு ஆச்சரியப்படுறதுக்கான விஷயமே கிடையாது. ஏன்னா அவர் இப்போ அந்த அளவுக்கு போட்டு ஒரு டீமையே வந்து ஒரு செமிஃபைனல் அந்த அளவுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு. இது எல்லாமே அவரோட எஃபெக்டும் அவங்க டீமோட எஃபெக்டும் மட்டும்தான். இப்போ அவரை பற்றி சின்ன வயசுலேருந்து பார்ப்போம். அவர் சின்ன வயசில் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அப்பா வந்து ஒரு நெசவு தொழில் வந்து செஞ்சுட்டு வராரு. அம்மா வந்து ரோடு ஓரத்தில் வந்து சிக்கன் கடை வந்து வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் தான் வந்து இவர் பிறக்கிறாரு. இவருக்கு ஒரு தம்பி 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இவர் சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த டென்னிஸ் பாலை வச்சு கிரிக்கெட் வந்து விளையாடிட்டு வராரு. இதை பார்த்துட்டு வந்து இவர் வந்து கிரிக்கெட் வந்து ஒரு சின்ன வயசில் இப்போ எப்படின்னா அவங்க ஊரில் வந்து இந்த கிரிக்கெட் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் இவர் வந்து ஒரு ஆர்வமாக எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. சின்ன சின்ன டென்னிஸ் பால் வச்சு பேட்டிங் வச்சு விளையாடிட்டு இருக்காரு. இவர் எப்படி விளையாட பார்த்தீங்கன்னா 20 ஓவர் 10 ஓவர்ஸ் அந்த மாதிரி வந்து அந்த ஊருக்குள்ளேயே நடக்கிற மேட்ச்களை வந்து விளையாடிட்டு வந்திருக்காரு. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு டோர்னமெண்ட் வந்து நடந்திருக்கு. அப்போ தான் வந்து ஜெயபிரகாஷ்ன்றவரை வந்து இவர் வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாரு, போலிங் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கு, நீ வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவ, ஸோ அதனால் நீ நம்பு, நான் உன்னை வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், நானே வந்து உனக்கு எல்லாமே நான் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் போய் பேசியிருக்காரு. உங்கள் பையன் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவான், ஸோ நீங்கள் வந்து என்னை நம்பி வந்து அனுப்புங்க, நான் வந்து அவர் ஒரு பெரிய இடத்துக்கே கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் நம்பி வந்து அவர் கூட வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இவர் வந்து ஒரு அண்ணன்னே சொல்லலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து இவர் வந்து அண்ணன் தான் சொல்கிறாரு. கையில் டேட்டோலாம் குத்திருக்காரு ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து இவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. இப்போ இவர் இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு போனாலும் அவரை வந்து மறக்கலை. அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் டேட்டோ குத்திருக்கேன், ஜெயபிரகாஷ்ன்றவர் தான் வந்து எனக்கு அண்ணன். ஆனால் இவங்க ஃபேமிலியில் வந்து இவருக்கு ஒரு தம்பி 3 தங்கச்சிங்க இருக்காங்க. இருந்தால் வந்து இவர் தான் வந்து எனக்கு எல்லாமே அப்படி சொல்லியிருக்காரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு 4 டோர்னமெண்ட்டில் வந்து ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து இவர் ஜெயிக்கிறாரு. 2 வருஷமாக சென்னையில் வந்து அவர் கூடயே தான் இருக்கார். இவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணி அவர் விளையாட வைக்கிறாரு. இவருக்கு அப்போ தான் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் விளையாட ஒரு சான்ஸ் கிடைக்குது. இவர் வந்து ஸ்டேட்டில் வந்து விளையாடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரஞ்சி ட்ராஃபி போய் விளையாடுறாரு. இவர் வந்து ரஞ்சி ட்ராஃபியில் வந்து நல்லா தான் விளையாடிருக்காரு. இவர் விளையாடி இருக்கும்போது அந்த மேட்ச்சில் வந்து இவர் டெபியூட் தான் கொடுக்குறாரு. அந்த டெபியூட் மேட்ச்லேயே இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. எப்படின்னா ரஞ்சி ட்ராஃபி விளையாட தான் வந்து ஒரு இந்தியன் டீமுக்குள்ள வந்து போக முடியும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்க ஊரில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அவர் அந்த டெபியூட் கொடுக்கும்போது இவர் வந்து சப்ஸ்டியூட் ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த கேம் வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஒரு வருஷம் வந்து இவரால் எந்த மேட்சுமே விளையாட முடியல. இவர் அந்த போலிங் ஸ்டைலை வந்து இவர் சேஞ்ச் பண்ணுறாரு. சின்ன வயசில் வந்து நம்ம எப்படி அந்த யாக்கர் போட்டாரோ அந்த மாதிரி அதெல்லாம் கற்றுக்கிட்டு இவர் ஒரு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளேயும் போயிருக்காரு. இருந்தும் அந்த ஜெயபிரகாஷ்ன்ற அவர் அண்ணன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. சப்போர்ட் பண்ணது இல்லாமல் இவர் வந்து நிறைய மோட்டிவேஷனாக இவர் வந்து பேசினார். இவர் வந்து சொல்லியிருக்காரு, மோட்டிவேஷனலாக பேசினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் இன்ஸ்பயர் ஆவேன்னு சொல்லிட்டு ஜெயபிரகாஷ்ன்றவர் வந்து இவருக்கு நிறைய மோட்டிவேஷனலாக வந்து பேசியிருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது தான் வந்து இவருக்கு வந்து TNPLன்ற ஒரு மேட்ச் வந்து நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து இவர் உள்ளே போகிறாரு. அந்த மேட்ச்சில் அஸ்வின் குமார் அவர் டீமில் வந்து இவர் வந்து விளையாடுறாரு. TNPL எல்லோரும் இவர் திரும்பி பார்க்குறாங்க, யாரா இவன் இந்த அளவுக்கு ஹேக்கர் போகிறானே, யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இவர் பேச ஆரம்பிக்கிறாங்க. TNPL தான் வந்து T.Natarajanனா யாருன்னே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இவர் அந்த மேட்ச்சை விளையாடி கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு IPLல கிங்ஸ் லெவல் பஞ்சாபில் இவரை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. 3 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த 3 கோடி ரூபா வச்சு நம்ம எது வேணால் பண்ணலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த சந்தோஷமாக அவர் கை கொடுக்கல. ஏன்னா அவர் அந்த மேட்ச் ஃபுல்லாகவே 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எல்போவில் வந்து இன்ஜுரி ஆகிடுது. அந்த இன்ஜுரி ஆகி ஒரு வருஷம் அவர் எந்த மேட்ச்சுமே விளையாடல. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எதாவது பண்ணியே ஆகணும், ஸோ எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து இவங்களை வந்து மேட்ச்சில் எடுக்கிறாங்க. 2017 கிட்ட வந்து இவர் வந்து மேட்ச்க்கு எடுக்கிறாங்க. இருந்தால் எடுத்த உடனே வந்து இவர் வந்து விளையாட விடலை. ஏன்னா வந்து இவருக்கு வந்து ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. ஸோ இவருக்கு வந்து தமிழ் தான் தெரியும். ஏன்னா தமிழ்நாடு பிளேயரில், ஸோ தமிழ் தான் வந்து தெரியும். யார்கிட்டையும் வந்து பேசவே மாட்டார், தனியாக வருவார். அங்கே இருக்க இதில் இவர் விளையாடாமலே இருந்திருக்காரு. சன்ரைசர்ஸ் டீமுக்குள்ளே போனவுடனே அங்கே நிறைய பிளேயர்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க. புவனேஷ்குமார், முத்தையா முரளிதரன், அவங்களாம் வந்து இவருக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன், வெயிட் பண்ணு, நீ கிரிக்கெட் விளையாடணுன்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும், நீ எவ்வளோ வெயிட் பண்ணுறியோ அந்தளவுக்கு நீ அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் விளையாட்டே இருக்காரு. 2019 வந்து விளையாடிருக்காரு. 2020 உள்ளே வராரு. இப்போ இவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம இந்த மேட்சை ஜெயிச்சாதான் நம்ம ஒரு இடத்துக்கு வந்து போக முடியும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு.
இவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சே இவர்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் யார் யார் விக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து தமிழ்நாட்டு பிளேயர், ஒரு ஐபிஎல்குள்ளே வந்து போயிருக்காரு. இவர் வந்து இப்போ தெரிய ஆரம்பிக்குது டி நடராஜன்னா யாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவர்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து கேட்டிருக்காங்க, அவங்க விக்கெட் யாரெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது விராட் கோலி, தோனி இவங்க விக்கெட்லாம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. இவரோட ஃபஸ்ட்டு விக்கெட்டே விராட் கோலியோட விக்கெட்டு தான். இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த சந்தோஷம் வந்து நீடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து ஒரு செமிஃபைனலுக்கே போயிருக்கு. இது ஒரு முக்கியமான காரணம் வந்து இவர் கூட சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து எம்எஸ் தோனியோட விக்கெட்டை வந்து இவர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி எம்எஸ் தோனியோட விக்கெட்டை அவர் எடுத்துட்டார். இவர் சொன்ன ஒரே விஷயந்தான், நம்ம ஒரு ஜேர்னியை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறோன்னா, அச்சீவ் பண்ணது மூவ் பண்ணிட்டு போகிறோன்னா, அது சின்ன இடத்துலேருந்து அதை அச்சீவ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஸ்டார்டிங்கே எடுத்தோடனே ஒரு பெரிய இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் அந்த பெரிய இடத்த வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப தூரம் ஆகும். ஒரு சின்ன விஷயத்த வந்து ஜேர்னியாக வச்சு அதை அச்சீவ் பண்ணிட்டோன்னா அந்த பெரிய இடம் நம்மளே தேடி வாங்கிட்டு வந்து சொன்னார். இவர் சொன்னது வந்து இவருக்கு நடந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டு பிளேயரை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசலாம்னா அது தப்பாயிடும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.